தம்பி தபுசங்கர் தான் எழுதுவான். திருடனையும் திராவிடனையும் பார்த்தால் முதலில் திராவிடனை அடி. ஏனென்றால் திராவிடன் உன் பொருளைத்தான் திருடன், திருடன் உன் பொருளைத்தான் திருடுவான், திராவிடன் உன் பரம்பரையே திருடி விடுவான். புரியுதா? புரியுதா உனக்கு? ரொம்ப வித்தியாசமான கோட்பாடு கொண்டவன். இது பெரியார் மண், வெட்டி கடத்து, இது திராவிடம். இது தமிழர் மண், கட்டி காப்பாத்து, இது தமிழ் தேசியம். புரியுதா உனக்கு? ரெண்டு கோட்பாடு. இதுவும் தபுசங்கர் என் தம்பி எழுதுனதுதான், உட்கார்ந்து இருக்கான். அதனால இனிமே திராவிடன் திருடன் ரெண்டுல எதை வந்தாலும் திருடா, நீ கொஞ்ச நேரம் இருப்பான்னு முதல்ல திராவிடனை சாத்திரு. இப்ப இந்த தேர்தலில் நல்ல வாய்ப்பு இருக்கு, போட்டு தள்ளிரு. புரியுதா உங்களுக்கு? திராவிடனை முதல் அடி, திருடனை அப்பர் அடி. என் முன்னாடி நிற்கிறவன் என் உடன் பிறந்தவன், என் இன சொந்தம், தாழ்த்தப்பட்டவன் என்றால் அங்கே என் இனம் தாழ்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவேந்திரன் தாழ்த்தப்பட்டவன் என்றால் என் தமிழ் பேரினம் தாழ்த்தப்படுகிறது என்று நாங்கள் சின்னம் கொள்கிறோம். அங்கே என் தாய்மொழி தமிழ் தாழ்த்தப்படுகிறது, வீழ்த்தப்படுகிறது என்று நாங்கள் எண்ணுகிறோம். தமிழன் பெருமைக்குரியவன், காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்கிறான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். நாங்கள் பெருமைக்குரியவர் ஏன்? ஆகச் சிறந்த இனம். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்பித்துக் கொடுத்த பேரினத்தின் பிள்ளைகள். உலகின் முதலாக பண்பட்டு நாகரிகம் அடைந்த இனத்தின் மக்கள். உலகின் முதல் மொழி தமிழ், அது என் மொழி. உலகில் எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது, என் மொழி தமிழ் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ் செங்கன் தளல்புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்கிறான். சிவபெருமானே பேசிய தமிழ்றான், முருகனின் தமிழ்றான். என் மூதாதைகள், என் ஈரை, என் கடவுள் பேசிய மொழி தமிழ். உலக மொழிகளின் தாய் தமிழ். அந்த தமிழின் பேரன்பு மிக்க தாய் தமிழ். அவன் மகளில் ஒருவன் தாழ்ந்தவன் என்றால் என் இனம் தாழுது, என் தமிழ் தாழ்கிறா. அதை மான தமிழச்சி மாறே பால் குடித்த எந்த மகனும் ஏற்க மாட்டான், எந்த மகனும் ஏற்கிறான். அதனால் எதிர்க்கிறேன். பட்டியல் இருந்து தூக்குறா, என்னைய தூக்குறா, வெள்ளடா வெள்ளடா. தேவேந்திரன் என்னைய பட்டியலிருந்து வெளியிடு. உனக்கான அந்த எசி, அந்த சலுகை வேண்டாம். எனக்கு வேண்டியது உரிமை. இந்த நிலத்தில் இது நாடு, என் நாடு. என் நாட்டில் எனக்கு வேண்டியது சலுகை அல்ல, எனக்கு வேண்டியது உரிமை. என் உரிமை என்ன? என் இடஒதுக்கீடு என்ன? என் இடஒதுக்கீடு என்ன? என்னது? அதை எஸ்சியில வச்சு கொடுக்காத, பிசிலயோ எம்பிசிலயோ வச்சு கொடுத்துரு, அவ்வளவுதானே. பேக்வர்ட், மோஸ்ட் பேக்வர்ட் வச்சு கொடுற. இங்க என்ன கொடுக்குறியா அதை அங்க வச்சு கொடுற. ஏய், இங்க உட்கார்ந்து சாப்பிடுற சோற அங்க உட்கார்ந்து போடுற, அவ்வளவுதானடா. இடஒதுக்கீடு கொடுக்கிறவன் நீ யாரா? நாயே, நீ உட்கார்ந்து இருக்கடமே, நான் போட்ட பிச்சடா, நான் போட்ட பிச்சடா. என் ஆத்தால் அப்பன் இங்க கூடி இருக்கிற என் ரத்த சொந்தங்கள், என் மாமச்சன், சித்தப்பன், பெரியப்ப, என் தாத்தன், பாட்டன், என் பரம்பரை போட்ட பிச்சடா. நீ இருக்கிற நாற்காலி, நீ இருக்க இடம், நீ யாரா எனக்கு இடம் தர்றதுக்கு? இது ஏன் இடம்டா, இது ஏன் இடம், இது ஏன் இடம்? அதனாலதான் எடு பட்டியல இருந்து தூக்குங்கிறோம். பட்டியல அடைத்து வைக்க நாம் ஆடல்ல, மானத்தமிழ் மகன், மானத்தமிழ் மக்கள். அடைத்து வைக்க நாங்க ஆடல்ல, ஆண்ட பரம்பரை, பெருமை மிக்க பேரினத்தின் மக்கள். அதனால பட்டியல இருந்து தூக்குங்கிறோம். இவன் தூக்க மாட்டான், தூக்க மாட்டான். அவனுக்கு என்னைய தாழ்த்தவன வச்சுக்கணும், என்ன எது வச்சுக்கணும். அறிவு, அறம், வீரம் கொண்டு வார்த்தெடுக்கப்பட்ட மானத்தமிழ் மறவர் கூட்டம் அங்க இருக்கிறது. ஒவ்வொருத்தனும் பெரும் தோட்டா வெடிச்சான்னா இடங்காலி ஆயிரும். பார்த்துக்க. திரும்ப திரும்ப சொல்றேன், என் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் அதைவிட பெரிய வலிமையான ஆயுதங்கள் உங்களிடத்தில் இருந்திருக்கலாம், இருந்தது. வாழும் மேலும் எந்திரும். நீ பீரங்கி துப்பாக்கி வச்சிருந்த. எங்கள் முன்னவர்கள் எடுத்த எல்லா ஆயுதத்திற்கும் ஒன்றை ஆயுதம் இருந்துச்சு. என் தாத்தன் கலிய பெருமாள், என் அண்ணன் தமிழரசன், எல்லா ஆயுதத்துக்கு முன்னாடி நீ வச்சிருந்த. ஆனால் அவன் பிள்ளை சீமானும் அவன் தம்பி தங்கையிலும் எடுக்கிற அந்த அறிவாயுதத்துக்கு முன்னே உலகத்தில் எந்த கொம்பண்டையும் எனக்கு எதிரான ஆயுதம் இல்லை. நீ என்னோட மோதி வென்றுறாமா,
வென்றா பாப்போம். தர்க்கத்துல என்ன தாண்டிரா பாப்போம். என்னை விட என் பிள்ளைகள்கிட்ட, என் தங்கைகள்கிட்ட, தம்பிகள்கிட்ட ஜெயிச்சு காட்டுறா பாப்போம். ஏன் பஞ்சம நிலத்தை மீட்கணும் பேசுவான். ஏன் பட்டியலிருந்து என்னை வெளியேத்தன தேவேந்திரர் என்ன பேசுவான். ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு அதான் சரியான சமூக நீதி பேசுவான். ஏன் படிப்பிக்கிறவன் அப்படி, என்னைய படிப்பிச்சவன் அப்படி. இதனால் பட்டியலிலிருந்து வெளியேற்ற மாட்டார்கள். ஆனால் என் அரும் மக்களுக்கு பிரபாகரன் மகன் சத்தியம் செய்வேன், வருவேன், நீக்குவேன். நாங்கள் வெல்வோம், வந்து பஞ்சமர் நிலத்தை மீட்போம். ஏன் நாங்கள் என் மக்களின் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, குறை தீர்க்க வந்தவர்கள். நாங்கள் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். உங்கள் பிள்ளைகள் எங்களை எங்கள் கனவு வழி நடத்துகிறது, அவர்களை களவு வழி நடத்துகிறது. திருட்டு அவர்களுக்கு திசை காட்டுகிறது. அதான் இங்க இருக்க சிக்கல். அவன் உடனே சொல்லுவான், நீங்க எஸ்சி பட்டியல் இருந்தாதான் உங்களுக்கு உரிய இது கிடைக்கும், சலுகை கிடைக்கும், சலுகை கிடைக்கும். எனக்கு என்ன பிச்சை போடுறிய நீ? திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், எங்களுக்கு வேண்டியது சலுகை அல்ல, எங்களுக்கு வேண்டியது எங்களுக்கான உரிமை. சாதிவாரி கணக்கெடுப்பு, தம்பி துரை சொன்னது போல சாதி வேண்டாம்ங்கிறாரு. சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவர்களோடு பழகவே மாட்டோம் என்று சொல்றாரு. சாதிக்கு கொலை செய்யாதே, சாதியை கொலை செய் என்று சொல்லுகிறார். சாதிக்கு ரத்தனை உண்டு, என் ரத்தத்திற்கு சாதி வரி இல்லை என்று சொல்லுகிறார். சாதி பார்த்து நீ போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்கிறார். ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறார். என் அருமை உடன் பிறந்தார்களே, பேரன்பு கொண்டு நான் நேசிக்கிற என்னரும் பெற்றோர்களே, சாதியை ஒழிப்பிற்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இருக்கிற உயிர் தொடர்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நத்தைக்கு எதற்கு கூட அவசியப்படுகிறது? புழுவுக்கு எதற்கு கொடுக்கு தேவைப்படுகிறது? தேளுக்கு எதற்கு கொடுக்கு தேவைப்படுகிறது? பாதுகாப்பிற்கு. நத்தைக்கு ஆபத்து இல்லை என்றால் ஓட அவசியம் இல்லை, தேளுக்கு ஆபத்து இல்லை என்றால் கொடுக்க அவசியம் இல்லை. இப்ப எனக்கு உண்டானது எனக்கு கிடைக்கும் என்றால் போட்டி இல்லை, பொறாமை இல்லை. அதை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும். நாங்கள் முன்வைத்த, உங்கள் பிள்ளைகள் முன்வைத்த கோட்பாடு என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பு, குடிவாரி என்ன, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கள். இது எனக்கு முன்னாடி நீண்ட காலமாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராடி வருகிற பெருந்தகை நாங்கள் பேரன்பு கொண்டு நேசிக்கிற எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். இங்கே நாம் வணக்கம் செலுத்தி இருக்கிற சமூக நீதியின் பெருங்காவலன் ஆணைமுத்து மட்டும் இல்லை என்றால் இந்த இட ஒதுக்கீடும் நமக்கு இல்லை. இந்த இட ஒதுக்கீடு என்ற சொல்லை நாம் வெறுக்க காரணம், ஏற்கனவே எந்த இடமும் இல்லாமல் ஒதுக்கி ஒதுக்கி வைத்ததால் தான் போராடி இந்த உரிமையை பெற்றுக்கோம். மறுபடியும் ஒதுக்கீடான்ங்கிறதா இட பகிர்வு, இட பங்கீடு என்று நாம் கேட்கிறதுக்கு காரணம் அதான். இட ஒதுக்கீடுங்கிற சொல்லை ஒதுச்சு விட்டு இடப்பகிர்வு, இடப்பங்கீடு, உரிய இடப்பகிர்வு பங்கீடு என்று கேட்க காரணம் அது. ஆணைமுத்து என்ற ஒரு பெருமகனார் இல்லை என்றால் இந்த உரிமையும் இல்லாமல் நின்றிருப்போம். அந்த ஒற்றை மகனின் உழைப்பால் தான் இந்த உரிமையோடு நாம் இன்று வரை இருக்கிற இந்த உரிமையாவது பெற்றிருக்கிறோம் என்பதை என்னரும் தம்பிதங்கள் நினைவில் வைத்த அந்த பெருமகனாரை போற்ற வேண்டும். மண்டல் கமிஷன், மண்டல் பரிந்துரை, மண்டல் ஆணையம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டதற்கு காரணம் ஆணைமுத்து என்ற அருமை பெருமகனாரின் உழைப்பு. அதை சாதித்து வந்தவுடன் தமிழர் நிலத்தில் அந்த மகனுக்கு பாராட்டு விழா எடுத்த ஒரே தலைவன் எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். இந்த பாராட்டு விழா கூட்டத்திலே முன்னிருக்கையிலிருந்து கைதட்டி மகிழ்ந்த மகன் என்கிற முறையில் இதை சொல்லுகிறேன். இப்போது இதே கருத்தை
சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் என்கிற கருத்தை வலியுறுத்தி வருகிற 17ஆம் தேதி அன்பிற்கினிய சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் போராட்டத்தை முன்னெடுக்கிறார். ஆனால் எவன் உரிமைக்காக நிற்பான், எவன் மண்டை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறானோ அவன்தான் உரிமைக்காக நிற்பான். அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன்? எது சரியான சமூக நீதி? எது சரியான சமூக நீதி? எளிய உதாரணத்தில் என்னரும் தம்பி தங்கைகளுக்கு நான் புரிய வைக்க விரும்புகிறேன். ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி. ஒரு வீட்டில் ஒரே ஒரு தாய், ஒரு ஏழை தாய் இருக்கிறார், ஒரு தாய், ஒரு வயதான அம்மாள் இருக்கிறார், ஒரே ஒரு மகள், அவள் குடும்ப அட்டைக்கு 10 கிலோ. அந்த அவள் வாழ்கிற வீட்டுக்கு பக்கத்திலே 10 இளைஞர்கள் இருக்கிறார்கள். 10 பேர் கொண்ட குடும்பம் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு குடும்ப அட்டை. அந்த 10 பேர் இருக்க வீட்டுக்கும் 10 கிலோ அரிசி. இது சரியான சமமான பகிர்வா என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் கேட்பது 50 பேர் இருக்கிற ஒரு வீட்டுக்கு 5 பேருக்கான சாப்பாட்டை அனுப்பாதே. 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு 50 பேருக்கான சாப்பாட்டை கொடுக்காதே. 50 பேர் இருக்க வீட்டுக்கு 50 பேருக்கான சாப்பாட்டை அனுப்பு. 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு 5 பேருக்கான சாப்பாட்டை அனுப்பு. சமூகத்தில் பிரச்சனை இல்லை. இதுதான் நம்ம கோட்பாடு. இதை எப்படி சொல்கிறோம்? எடுத்து கொடுக்காதே, எண்ணி கொடு. அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு. இதுதான் நம்ம கேட்கிறோம். இப்ப வன்னியருக்கு எங்க ஐயா 20 விழுக்காடு கேட்டார்கள். இப்ப 15 விழுக்காடு கேட்டு போராடுகிறார்கள். 10.5 கொடு. 10.5 வேண்டாம், எண்ணீரு. இதை நான் சொல்லல, எங்க ஐயாவே சொல்றாரு. எண்ணீரு என்ன நாய்? வன்னியர் எவ்வளவு வருது? 15 வருதா? கொடுத்து. ஐயா நீங்க சொல்ற அளவுக்கு இல்லையா, 8 விழுக்காடு தான் வருது என்றால் 8 விழுக்காட்டை கொடு, எதிர்க்காமல் ஏற்போம். இதுதான் எங்க கோட்பாடு. அவரவருக்கு உண்டானதை அவரவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப பகிர்ந்து கொடு. இதுதான் நியாயமான சமூக நீதி. இல்லை என்றால் அது அநீதி என்பதுதான் நாங்கள் முன்வைக்கிற வாதம் தர்க்கம். எனக்கு உண்டானது எனக்கே, என் தம்பிக்கு உண்டானது அவனுக்கே, என் தங்கைக்கு உண்டானது அவனுக்கு, என் பெரியப்பன் சித்தப்பனுக்கு உண்டானது அவனுக்கு என்றால் எங்களுக்குள் போட்டி இல்லை, பொறாமை இல்லை, மோதல் இல்லை, சண்டை இல்லை, ஒன்றாயிரும். இதுதான் பிரச்சனை. ஆனால் அது ஆகிவிடக்கூடாது என்பதற்காக இவன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறார். இதில் என்ன பிரச்சனை சொல்லு? 10 நாள்ல 5 கோடி பேருக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம், அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை, அந்த வடிவத்தை கொடுத்து விட முடியும் என்றால், 10 நாள்ல கொடுக்க முடியும் என்றால் 10 மாசத்துல எடுக்க முடியாதா? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாதா? எடுக்க முடியும். ஏன் எடுக்க மாட்டான்? எடுத்தால் எத்தனை ஆண்டுகளா என் உரிமையை நீ பறிச்சு தின்றுக்காங்கிறது வெளிப்பட்டு போய், அதனால நீ பயப்படுற. ஐயா எம்ஜிஆர் எடுக்கல, சட்டநாதன், அம்பாசங்கர் அறிக்கையெல்லாம் ஏன் குப்பையில போட்டாங்க? எடுக்கல. எம்ஜிஆர் எடுக்க மாட்டார். எடுத்தால் அவருடைய சாதி மேனன் எவ்வளவு? ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஐயா வென்றிருக்க முடியாது. ஆனால் தொடர்ந்து 13 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எடுக்க மாட்டார்கள். எடுத்தால் அவர்கள் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். ஐயா கருணாநிதி அவர்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுக்க மாட்டார்கள். எடுத்தால் அவர்கள் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். விளங்குதா? புரியுதுன்னு நினைக்கிறேன். 14 விழுக்காடு, 14 விழுக்காடு, 14 விழுக்காடு கவுண்டர், 14 விழுக்காடு, 16 விழுக்காடு பறையர், 18 விழுக்காடு வன்னியர், 14 விழுக்காடு முக்குளத்தோர், கள்ளர், மறவர், அகமுடையர். இந்த எண்ணிக்கையில் இருப்பவனுக்கு உரிய பிரதிநிதித்துவம் எங்க என்ற கேள்வி வந்துடும். விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப அதனால இவர்கள் எடுக்க மறுக்கிறார்கள். ஆனால் இந்திய நிலப்பரப்பிலே, இந்திய துணைக்கண்டத்திலே சமூக நீதி என்ற வார்த்தையை அதிகம் உச்சரிப்பவர்கள் திராவிடர்கள், திராவிட ஆட்சியாளர்கள். ஆனால் இந்த சமூக நீதி என்ற வார்த்தையை உச்சரிக்காத பீகார் எடுக்கிறது, தெலுங்கானா எடுக்கிறது, கர்நாடகா எடுக்கிறது, அதெல்லாம் எடுக்கிறது.
இவர்கள் கூட்டணி வச்ச கட்சி, இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் காங்கிரஸ், இவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த காங்கிரஸ் சீதாராமையா 10 நாள் பள்ளிக்கூடத்தை விடுமுறை விட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு வா உடனே. இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார் காங்கிரஸ். ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவின் முதல்வர், அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறார். நிதிஷ்குமார் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அறிவிக்கிறார். ஏன் அங்கு ராமசாமிங்கிற ஐயா பிறக்கல? அங்க சமூக நீதி சமூக நீதிங்கிற வெற்றி சொல் கூச்சல் அங்க இல்ல. அவன் உண்மையிலே அந்த மண்ணை மக்களை நேசிக்கிறான். அந்த நிலம் சார்ந்தவன், அந்த இனம் சார்ந்தவன் அதிகாரத்தில் இருக்கிறான். அவனுக்கு எல்லாவற்றையும் விட அவன் மண்ணின் மக்களின் நலன், அவருடைய கல்வி, அவருடைய அரசியல் அதிகாரம், பொருளாதார வளர்ச்சி, இதுவெல்லாம் அவனுக்கு முதன்மையானதாக இருக்கிறது. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என் அரும் தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும். இந்த இடஒதுக்கீடு, இடப்பகிர்வு முறை, இந்த இடப்பங்கீட்டு முறை ஏன் வந்தது? ஏன் வந்தது? நான் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கேன். பல 100 ஆண்டுகளா கல்வி மறுக்கப்பட்ட பிள்ளைகளா நாம இருந்தோம். உரிமை மறுக்கப்பட்ட சமூகமா இருந்தோம். எதன் பொருட்டு? சாதியின் பொருட்டு. எந்த சாதியின் பொருட்டு எனக்கு கல்வி, அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதே சாதியின் பொருட்டு அந்த கல்வி அதிகாரம், அரசியல் அதிகாரம் எல்லாம் சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று போராடி பெற்ற உரிமைதான் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இந்த இடப்பகிர்வு என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். இப்ப இவர்கள் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்கள், எக்கனாமிக்கலி பேக்வேர்ட். நாம் சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்ட். நம்ம பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு என்ற பேச்சே இல்லை. அதற்காக கொண்டு வரப்பட்டதே இல்லை. அதை என் தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும். இந்த தெருவில் நீனும் நானும் நடக்கக்கூடாது என்பது, இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது என்பது, இந்த கோயிலுக்குள் வரக்கூடாது என்பது நாம் ஏழை என்பதற்காக இல்லை. என் உடன் பிறந்தவனே, நாம் தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள், இழிமக்கள் என்பதாலே புறக்கணிக்கப்பட்டோம், நிராகரிக்கப்பட்டோம். நாம் இதை படிக்கக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்குள்ளே வரக்கூடாது என்று தடுக்கப்பட்டது நாம் ஏழை என்பதற்காக அல்ல, நாம் தாழ்த்தப்பட்டவர்கள், இழிமக்கள் என்பதற்காகவே. நான் இன்று ஏழை, ஆனால் 10 ஆண்டுகளில் நான் அதானி அம்பானியாக பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட முடியும். ஆனால் இன்று நான் பழையன், நாட்டின் முதல் குடிமகனானாலும் என் மீது சுமத்தப்பட்ட இழிவு போகாது. இதுதான்டா இந்த சாதியில் இருக்கிற, இந்த தீண்டாமையில் இருக்கிற கொடுமை என்பதை நீ புரிஞ்சுக்கணும். நான் எவ்வளவு தூரம் பொருளாதாரத்தில் மேம்பட்டாலும் என் மீது சுமத்தப்பட்ட இழி மகன், இழி சாதி, அந்த தீண்டாமை ஒளிய மறுக்குது. ஆனால் ஏழை பணக்காரன் ஆகிற முடியும். ஆனால் தாழ்ந்த சாதி என்று இவன் கட்டமைத்த நான் எவ்வளவு மேம்பட்டாலும் உயர்ந்த சாதியை, உயர்ந்த மதிப்பிற்குரியவனாக மாற முடியவில்லை. அதாங்க இருக்க சிக்கல். இந்த நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோயிலுக்குள்ள நுழைய முடியல. அந்த இடத்திலே மரத்து நிழல்ல யாகம் வளர்த்து சாமி கும்பிட்டு போனார். இன்னைக்கு இருக்கிற பழங்குடி மகள் திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ள போக முடியல, கட்டையை கட்டி ஓரத்தில் தள்ளி நிக்க வச்சுட்டான். இப்ப நாட்டின் முதல் குடிமகனாக, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக வந்தாலும் என் மீது சுமத்தப்பட்ட இழிவு துடைக்கப்படவில்லை. நீ படம் இருக்கேன் உடன் பிறந்தானே, என்னரும் தங்கைகளே தட்டி பாருங்கள். ஐயா மோடி அவர்களும் அத்வானி அவர்களும் நாற்காலியில் அமர்ந்திருக்கும் போது நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு என்கிற பெண்மகள் கைகட்டி நின்று கொண்டிருக்கிற காட்சி இருக்கிறது. பாரத மாதா கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார். எந்திரிக்கும் போது இவர்கள் பாரத மாதாக்கு ஜே என்பார்கள். அந்த மாதா தான் அங்கே நின்று கொண்டிருந்தார். இதை ஒழிக்க வழி சமூக நீதி. சமூக நீதியின் சரியான பகிர்வு, உரிய பகிர்வு. எல்லாரும் தம்பி தங்கைகளே, அண்ணனுக்கு மூத்தவன் நம்ம அருமை பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் என்கிற பெருமகன் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் தெரிந்து கொள்ள வேண்டும், இல்லை படித்து கற்று அறிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்றாரு நினைக்கிற? வெள்ளைக்காரனிடம் அடிமைப்பட்டு கிடந்தோம்,
எல்லோரும் எல்லோரும் கிடந்தோம். இந்த நிலத்தில் உயர்ந்த சாதி என்று சொல்லிக் கொள்கிற அவனும் அடிமையாகத்தான் இருந்தான், நாமும் அடிமையாகத்தான் இருந்தோம். ஆனால் எல்லோரும் அந்த அடிமையிலிருந்து வெள்ளைக்காரனை விடுதலைக்காக போராடினோம். அடிமையாக இருக்கிற இவன், அடிமை நிலையிலிருந்து விடுதலைக்காக போராடிய இவன் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அடிமைக்கே ஒரு அடிமை தேவைப்பட்டது, அது நாம இருந்தோம் என்கிறார். நல்ல கவனத்தில் வச்சுக்கணும் தம்பி. எப்படி இருக்கு? இவனே ஒரு அடிமை, அந்த அடிமையிலிருந்து விடுதலை பெற அங்கு போராடி கொண்டே நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். இதுதான்டா வரலாற்றில் மிகப்பெரிய கொடுமை என்று சொல்றார். இந்த நிலம் எல்லா வளங்களையும் வைத்திருந்து வறுமையில் இருக்க காரணமே இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு, சகிக்க முடியாத இந்த படிநிலை தாண்டாங்கிறார். விளங்குதா? எதைய வெட்டினான்டா, மரத்து வேற எல்லாம் வெட்டினான். சனி இந்த சாதியின் வேற வெட்ட மறந்துட்டான்டா, வெட்ட மறுக்கிறான்டாங்கிறாப்ல. அதனாலதான் இந்தியா எந்த காலத்திலையும் வளரல. இவ்வளவு வளங்கள் இருந்தும் வறுமையில் இருக்க காரணம் இதுதான். 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போக காரணம் இதுதான். பட்டியலில் போ நாட்டில் இது முன்னாடி இருக்க காரணம் இதுதான். அமெரிக்க பொருளாதார மேதை சொல்றான், இந்தியா ஒருபோதும் வல்லாதிக்கம் ஆகாது. காரணம், சாதி மதங்களாக அவர்கள் பிளந்து பிரிந்து கிடக்கிற வரை அவர்கள் வளர மாட்டார்கள், வல்லாதிக்கமாக மாட்டார்கள். ஏன்? இந்து எழுந்தால் இஸ்லாம் அழுத்துவான், இஸ்லாம் எழுந்தால் இந்து அழுத்துவான், கிறிஸ்தவன் எழுந்தால் இருவரும் அழுத்துவார்கள், பறையர் எழுந்தால் படையாச்சி அழுத்துவான், படையாச்சி எழுந்தால் பறையன் தாழ்த்துவான், தேவர் எழுந்தால் தேவேந்திரன் அழுத்துவான், தேவேந்திரன் எழுந்தால் நாடார் அழுத்துவான். ஒருவன் தலையை ஒருவன் அழுத்தி அழுத்தி கொண்டே இருந்தால் எவன் எழுவான், எவன் நிமிர்வான்? இதாண்டா கேள்வி. இதாங்க இருக்கிற நிலைமைய புரிஞ்சுக்க. அப்ப ஒரே வழி, சாதிய மதத்தை கால் தேஞ்ச செருப்பாக தூக்கி வீசிவிட்டு நாங்கள் தமிழர்கள் என்ற தலை நிமிர்வு ஒன்றுதான் உன்னை உயர்த்தும், நிமிர்த்தும். எவ்வளவு வழியோட பதிவு செய்றார் வார்த்தை. அதனால என்ன சொல்றாரு? இட ஒதுக்கீடு, இந்த சம உரிமை, அதையெல்லாம் அவர் ஏற்கல. உரிய உரிமை அந்த வார்த்தையை வைக்கிற நல்லா கவனிச்சுக்கணும். இதேதான் அண்ணல் அம்பேத்கரும் வலியுறுத்துறார். சம உரிமைங்கிறது என்ன? பன்னெடுங்காலமா நீ மாளிகையில் இருக்க, நான் கீழே மண்குடிசையில் இருக்கேன், 2 பேருக்கு சம உரிமை என்பதை எப்படி ஏற்பது? அதனால என்ன? எனக்கு உரிய உரிமை, நீண்ட காலமாக நிராகரிக்கப்பட்ட உரிமையை எனக்கு கொடு, சேர்த்து கொடு. அதனால உரிய உரிமையைத்தான் நல்லா விளங்கணும். உங்களுக்கு புரியும்படி அண்ணன் சொல்றேன் தம்பி. சரக்கு மற்றும் சேவை வரி கட்டுவோம் என் தங்கைகளே, சரக்கு மற்றும் சேவை வரி. 100 நாள் வேலைக்கு போகிற நம்ம அம்மா அரிசிக்கும் பருப்புக்கும் எண்ணெய்க்கும் உப்புக்கும் ஊறுகாய்க்கும் என்ன வரி கற்றாலோ அதைத்தான் அதானி பொண்டாட்டியும் அம்பானி பொண்டாட்டியும் கட்டுகிறார்கள். இங்கே நீ கவனிக்க வேண்டியது, வரி ஒன்றாக இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்றாக இருக்கா? இதான் நீ எழுப்பணும். அப்ப என்னது? சம உரிமை, சம பகிர்வு என்பது பயனற்றது. உரிய உரிமை, உரிய பங்கீடு. பன்னெடுங்காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவன் நான். இந்த தலைமுறையில் தான் பள்ளிக்கூடத்தின் கதவிலே வாசல்லே கால் வைக்கிறேன். பல 100 ஆண்டுகளாக படித்து வருகிற நீ, நான் சிற்றூரில் இருக்கிறேன். எங்க ஐயா, எங்க அண்ணன் அருங்குணம் விநாயகம் அவர்கள் பேசியது போல ஓராசிரியர் பள்ளி, அவனு வரலைன்னா அதோட அது பள்ளியில மூடிட்டு போண்டிதான். நீ ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு ஆசிரியர் நடத்துறான். உனக்கு பாடம் சரியாவலைன்னா சிறப்பு பயிற்சி டியூஷன் வச்சு கத்துக்கிற. எனக்கு இதுக்கு காசு கட்டவே காசு இல்லை, புத்தகம் வாங்கவே காசு இல்லை, துணி வாங்கி கட்டிக்கிறவே காசு இல்லை. நான் சிற்றூர்ல இருக்கிறேன், காலையில களை எடுக்க போகணும், மாட்டுக்கு புல்லு பிடிங்க போடணும், தண்ணி வைக்கணும், தவிடு வைக்கணும். எனக்கு மின்சாரம் இல்லை, சிமிழி விளக்கு. மின்சாரம் இருந்தால் 2 மணி நேரம் தான் வரும், டப்புன்னு துண்டிச்சிடும். அப்புறம் மெழுகுவர்த்தி வளத்தில் படிக்கணும். உனக்கு இல்லை, நீ யூபிஎஸ் வச்சிருப்பா, மின் ஊக்கி வச்சிருப்பா, படிப்ப. அப்ப 2 பேருடைய பாட முறை ஒன்றா இருக்கு. அது சமச்சீரா இல்ல. அந்த கல்வி முறை சமச்சீர் பாடத்திட்டமா இருக்கு, கல்வி முறை சமச்சீரா இல்ல. உனக்கு கழிவறை இருக்கு, கரும்பலகை இருக்கு, அப்படி இல்லை. எங்களுக்கு அந்த வசதி எல்லாம் இல்லை. அப்ப பொதுத்திறன் போட்டியில 2 பேரும் ஒன்னா மோதணும்னா
இது உரிய பயிர்வா இல்ல. அப்ப பலகாலமாக நிராகரிக்கப்பட்ட எனக்கு உரிமையை தான், முன்னுரிமை தான், அதான் உரிய உரிமை. விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். புரியுதா? அந்த அடிப்படையில் பீகார்ல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது? தமிழ்நாடு அரசு நமக்கு என்ன கற்பிக்க வருது? திரும்ப திரும்ப என்ன சொல்லுது? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற உரிமை மத்திய அரசுக்கு இருக்கு, இந்திய ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது என்று நம்ம ஏமாற்றுகிறது. அப்ப பீகாருக்கு எப்படி இந்த உரிமை வந்தது? தெலுங்கானாவுக்கு, கர்நாடகாவுக்கு, ஜார்க்கண்டுக்கு எப்படி வந்தது? மாநில உரிமை பேசியவர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் முதலில் இவர்கள் தான். அப்படியே உரிமை இல்லை என்றால் அந்த உரிமையை போராடி பெறாமல் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? பீகாரில் எடுத்ததற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து விட்டது என்று சொல்கிறார்கள். இல்லை, 50 விழுக்காட்டு மேல் வரம்பு, அதற்கு மேல வர்றதுக்கு தான் அது மறுதளிக்குது, அது செய்யக்கூடாதுங்குது. ஆனால் இடஒதுக்கீட்டை பாட்னா நீதிமன்றம், பீகாரினுடைய தலைநகர் இருக்க பாட்னா நீதிமன்றம், அது உயர் நீதிமன்றம் மறுக்கல, அதை ஏற்குது. கேவி நீதியரசர் கேவி சந்திரன் அவர்களும் நீதியரசர் பார்த்தசாதி அவர்களும் அதை ஏற்கிறார்கள். 2 நீதிபதிகளும் அதை ஏற்கிறார்கள், மறுக்கல. ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? நீ 50 விழுக்காட்டுக்கு மேலே உச்ச வரம்பு, மேல் வரம்பு, அந்த ஒதுக்கீட்டை தான் அது மறுதளிக்குது, அது மறுக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதுவும் இல்லை. நமக்கு 69 விழுக்காடு வரை அம்மையார் ஜெயலலிதா மண்டல கமிஷன் நிறைவேற்றிய போது ஐயா ஆனமுத்து அவர்கள் போராடி பெற்ற அந்த 69 விழுக்காட்டிலேயே அதை நிறைவேற்றி சட்ட பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு அன்னைக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கு. அந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது செல்லும் என்றுதான் பாட்னா நீதிமன்றம் சொல்லுது.